பசுமை சேனல் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செவ்வாழைப்புரத்தை சேர்ந்த வசந்தி அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா வயசு 61ங்க. இந்த வயசுல அவங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரம்பேத்தியே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவங்க நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நெல் சாகுபடியில என்ன ரகம் பண்ணியிருக்காங்க? அதாவது நடவு முறை அப்படின்னும்போது நெல் நடவு முறைலாம் நிறைய இருக்குங்க. சில பேர் கொத்தா அறுத்துப்பாங்க, சில பேர் கையில விதை தூவி விடுவாங்க, சில பேர் நாத்தா விடுவாங்க. நிறைய நெல் சாகுபடியில நிறைய முறைகள் இருக்கு. இவங்க ஒரு முறையை கையாண்டுருக்காங்க. அந்த முறை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய மகசூல் கிடைக்குது அப்படின்றாங்க. அப்படி என்ன முறையை வந்து வசந்தி அம்மா கையாண்டாங்க? ஆனா நிறைய பேர் இந்த முறைய வேண்டான்றாங்களா? ஆனா வசந்தி அம்மா பொறுத்தவரைக்கும் இந்த முறை தான் வந்து நெல் சாகுபடியில வந்து நல்ல விளைச்சலுக்கு அடிப்படை அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க என்ன முறையை வந்து கையாண்டாங்க? அது மட்டும் இல்லாம நெல் சாகுபடியில ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நெல் சாகுபடியில களைய கட்டுப்படுறதுக்காக இவங்க வாத்து எடுத்துன்னு விட்டுருக்காங்க. ஏன்னா ஆளுங்களை வச்சு எல்லா களையும் வந்து பறிக்க முடியல. ஏன்னா கூலி செலவு ஜாஸ்தி ஆகுது. அதுக்காக இந்த வாத்துக்களை நான் விடுறேன். கொஞ்சம் எனக்கு வந்து ஆட்கள் செலவு கொஞ்சம் குறையுது. வேலை சீக்கிரமா முடியுது அப்படின்றதுக்காக வந்து எப்பவுமே நெல் சாகுபடி பண்ணாலே அதில் வாத்து எடுத்துன்னு விட்டுருவாங்களாம். அந்த வாத்து வளர்ந்து வரும்போது அதை வித்துருவாங்களாம். இந்த விஷயமும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல் சிவன் சம்பா. சிவன் சம்பா அப்படின்னா ஏன் சிவன் சம்பானா என்ன? இது சாப்பாட்டுக்கான அரிசி, ஒயிட் அரிசி. சாப்பிட்றதுக்கான அரிசி இது. அதெல்லாம் சிவன் சம்பானா எதனா சிவனுக்கு எதனா படைப்பாங்க அந்த மாதிரி எதனா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அந்த நாள்ல பேரு பழைய காலத்து நெல் இல்லைங்களா, அப்பெல்லாம் பாரம்பரியமான நெல்லுக்கு பேர்லாம் சிவன் சம்பா, குதிரைவாளி, மாதிரி கருப்பு கவுனி, இதெல்லாம் மன்னர்கள் சாப்பிட்டதா சொல்றாங்க. நம்ம பார்த்தது இல்லை. நம்ம காலத்துக்கு இப்போ தெரிஞ்சு நெல் ஜெயராம, அந்த இவர் நம்பாழ்வாரு அவங்களாம் மீட்டு எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதை வச்சு நாங்க இப்போ பயன்படுத்துறோம். நீங்க சிவன் சம்பா இந்த தடவை பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல, சிவன் சம்பா பண்ணேன், இப்போ தூய மல்லி பண்ணேன், கருப்பு கவுனி பண்ணேன். எல்லாம் எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்கானிக் தான். இயற்கை, அதாவது நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே எங்ககிட்ட பாரம்பரியமான நெல்லுங்க தான். ஒட்டு ரகம் வைக்கிறது இல்லைங்க. என்ன காரணம்? ஒட்டு ரகத்துல நோய் வருதுன்னுலாம் சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு அது வேணாமேன்ற மாதிரி பண்றோம். சரி, நெல் சாகுபடி எங்க பண்ணிருக்கீங்க? என்ன ரகம் பண்ணிருக்கீங்க இப்போ? இப்போ வந்து நான் வந்து மைசூர் மல்லி இப்போ 2வது போகம். அது பார்க்கலாங்களா? பார்க்கலாமே. இது என்ன? இது வந்து இது சிவன் சம்பா ஜன்ன ரகம். எங்க பசங்க சாப்பிட்றதுக்காக அவங்கெல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்க இல்லையா, பிள்ளைங்களுக்காக. ஏன்னா அவங்களும் அந்த கருப்பு கோணி சாப்பிடலாம். அவங்களுக்கு இன்னும் அதுக்கான புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிற காலம் வரும்போது சாப்பிட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்க ஒயிட் ரைஸ் கேட்கறதுனால இதை மாதிரி கொடுக்குறேன். ஒயிட் ரைஸ்க்கும் இதுக்கும் எதனா வித்தியாசம், சாப்பிடும்போது எதனா வித்தியாசம்? அது ஒண்ணும் இல்லை. இப்போ நாங்களே எங்ககிட்ட கொடுத்தாங்க எதையா இருந்தாலும் சாப்பிட்டுருவோம். இப்போ அவங்க வந்து சென்னையில இருக்கிறதுனால பழகாததுனால இதை சாப்பிட்றாங்க. சரி, நீங்க நெல் சாகுபடி எங்க பண்ணிருக்கீங்க பார்க்கலாங்களா? பார்க்கலாமே. இது வந்து மைசூர் மல்லி. அதுவும் மைசூர் மல்லி தான். கூட வந்து சீரக சம்பா கொஞ்சம் நட்டுருக்குறேன். ஆமா, உங்க பணியில வாத்து விட்டுருக்கீங்க, என்ன காரணம்? வாத்து வந்து இந்த சின்ன நெல் பயிரில் சின்ன சின்ன களைலாம் முளைக்கிறதுங்க இல்லைங்களா, அதனால அந்த 2 வாத்து வாங்கின்னு வந்து ஒரு 4 விடுவோம், 4 5 விட்டுருவோம். இப்போ ஏதோ கொஞ்சம் நோய் இருக்குதுன்னு சொல்றதுனால வாத்து வந்து நாங்கள் இங்கேயே வச்சிருக்கிறது இல்லை. இப்போ கோழி என்ன வச்சுன்னு இருக்கிறோம். வாத்து வந்து அது வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை வாங்கியாந்து விட்டுருவோம். வளர்ந்த உடனே யாருக்குன்னா கொடுத்துருவோம். வாத்து களை எடுக்கிறதுக்காக தான். அதுக்காக மட்டும் தான் வாத்து வாங்குறீங்க? இது முதல் தடவை இல்லை நிறைய தடவை விட்டுருக்கீங்களா? நிறைய தடவை விட்டுருக்குறோம். ஒரு தடவை வருஷம் அது மாதிரி சின்ன பயிரா இருக்கும்போது சின்னதாக ஒரு 4 வாத்து 5 வாத்து வாங்கியாந்து விட்டுருவோம். ஒரு ஏக்கருக்கு எத்தனை வாத்து எடுத்து விடுவீங்க? நாங்கள் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 6 7 வாத்து விடுவோம். வாத்துல எதனா ரகம் எதனா இருக்குங்களா? இல்லை இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது இல்லைங்களா, இதை மாதிரி தான் வச்சிருக்கிறோம். சரி, இப்போ இந்த வாத்தை வச்சு நீங்க களை எடுக்கிறதுனால களை நம்ம ஆள் வச்சு எடுக்கிறோம். இருந்தாலும் அது பாதி கால்வாசி களையை அது எடுத்து வந்துடும். அதனால உங்களுக்கு செலவு எதனா மிச்சமாகுதா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கால்வாசி அது எடுக்குது இல்லைங்களா. அது பாருங்களேன் எப்படி அந்த சின்ன சின்ன வருது இல்லைங்களா, குட்டி குட்டி பில்லு, அதை எடுத்துரும். அது களை எடுக்குது. அது தெரியுதுங்களா? நிறைய வாங்கி விட்டுருவேன். அடுத்த வாரம் வாங்கி விட போறேன். இப்போ கொஞ்சம் பத்தாக்குறையா இருக்குதுன்றதுனால இந்த பயிர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது, வளர்ச்சி கம்மியா இருந்தது. சரி பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரம் போட்டு வாங்கி விடலான்னு விட்டுட்டேன். தூய மல்லி? அது இல்ல, இது மைசூர் மல்லி. மைசூர் மல்லி எதுக்காக இந்த ரகம் நட்டுறீங்க? மைசூர் மல்லின்ற ரகம் இது இந்த வருஷம் தான் புதுசா நான் சாப்பாட்டுக்கு, அதாவது இது சம்பாவில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இது சம்பா பட்டத்துல வைக்கணும்னுவாங்க. இருந்தாலும் வருது, இந்த மடங்களுக்கும் வருதுன்றாங்க. அதனால பார்க்கலாமேன்னு வச்சிருக்கேன். இல்லைனாக்கா அந்த இது இப்போ பூங்கார் ஒன்று நடுவோம். மடங்களுக்கு பூங்கார் தான் நடுறது. கொள்ளங்காருக்கும் பூங்காரு அது மாதிரி நட்டுப்போம். இந்த வருஷம் மட்டும் இதை மாற்றி பண்ணலாமேன்னு பண்ணியிருக்கேன்.
இப்போ ஃபுல்லா பட்டது எல்லாமே வந்து இந்த தூய மல்லியும் இது சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா கொஞ்சம் நட்டுருக்கேன். எங்க அங்க நட்டுருக்கீங்க? அந்த கழனியில் நட்டுருக்கேன். போலாமாங்க? போலாமே. எடுக்கிறியா? அம்மா இப்போ அங்க தூய மல்லி பண்ணிருக்கீங்க, இது என்ன பண்ண களை எடுத்துட்டு இருக்காங்களோ? களை எடுக்கிறாங்க பாருங்க, கை களை எடுக்கிறோம் பாரு எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன ரகமா அது? இதுதான் வந்து வாசனை சீரக சம்பா நட்டுருக்கோம். எதுக்காக இந்த ரகம்? இது வந்து வருதான்னு பார்க்கலாமே அப்படின்னு சம்பா பட்டத்தில் தான் வைக்கணும். சரி வரும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு விவசாயி சொன்னாரு. சரி நட்டு பார்க்கலாமேன்னு நட்டுருக்கிறேன். இப்போ நெல் எத்தனை ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க நீங்க? மொத்தம் ஒரு 1.5 ஏக்கரால நெல் பண்ணும். இப்போதைக்கு இப்போ ஒரு 50-60 சென்ட் தான் இப்போ 2வது பயிர் வச்சுக்கிறேன். மீதி எள்ளு வரைச்சிட்டேன். எள்ளு வச்சு எத்தனை நாள் ஆகுது? எள்ளு வரைச்சி 1 மாசம் ஆகுது. முளை வந்திருக்காது? விளைச்சி அது அந்த பக்கம் போனா பார்க்கலாம். சரிங்கம்மா, இப்போ நெல் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது அப்போ எல்லா ரகத்துக்கும் ஒரே மாதிரி தான்? எல்லா ரகத்துக்கும் ஒரே மாதிரி தான். சரி, இப்போ நெல் பண்ண போறாங்கன்னா முதல்ல நிலத்தை நீங்க என்ன பண்றீங்க? நாங்க தான் அதான் சொல்லணும், தக்கப்புண்டு சனப்பை பலதானியம் எல்லாம் வரைச்சிடுவோம். ஒரு நெல்லுக்கும் அப்படிதானா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன மடக்கி நாங்க புழுதியா தான் ஓட்டுவோம், சேடையா ஓட்ட மாட்டேன். என்ன காரணம்? மண்ணு வந்து எங்களுக்கு கொஞ்சம் உழமண்ணு மாதிரி அது. ஏன்னா ரொம்ப சேடை இது இருந்ததுன்னா சேறு இருந்தாக்கா இது பயிர் எடுக்காது. அதனால நாங்க புழுதியா ஓட்டுவோம். ஆனா சேடையா ஓட்டுறது நல்லது. நல்லது. எங்க இருந்து வந்து கொஞ்சம் உழமண்ணு மாதிரி இருக்கிறதுனால நான் புழுதி ஓட்டிப்பேன். ஏன்னா சேறு அதிகமாயிடும் இல்லைங்களா, அதனால தழை அதிகமா இருந்தா சேறு அதிகம் ஆயிடும். அதனால நாங்க புழுதியா ஓட்டிடுறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணுவீங்க? நாத்து விடுறது? நாத்து நாங்களே தான் விட்டுக்குவோம். நாத்து அதாவது அந்த அம்மா தான் கூட ஹெல்ப் பண்றோங்க எனக்கு. எவ்வளவு விதை யூஸ் பண்றீங்க? நாங்க ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 10 கிலோ. 10 கிலோ அதிகம் இல்லையா? அதிகம் தான். 1 கிலோ 2 கிலோ கூட தான் போதும். இங்க இருக்கிறவங்களுக்கு புரியலையே, நடமாட்டுறாங்க. நாத்து எடுக்க வர மாட்டாங்க. நாங்களே எடுத்து நடக்கிறோம். நானும் அவங்களுமே எடுக்கிறோம். கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. நாத்து எடுக்கிறவங்களுக்கு எப்படி சொல்றது, நிறைய இருந்தாதான் நாத்து எடுத்து கொடுக்குறோன்றாங்க. நாங்க பொம்பளைங்களை வச்சுதான் நாத்து எடுக்கிறோம். அதனால 10 கிலோ எப்படி இருந்தாலும் மழை வேலை வந்து நஷ்டமாயிடும், எதனா ஆகுது. எப்படி ஆகணும் ஒரு 10 கிலோ விட்டுருவோம் ஒரு ஏக்கராக்கு. ஆனா 2 கிலோ போதும் ஒரு ஏக்கர்? போதும் 2 கிலோ 3 கிலோ போதும். நட்டுருக்கீங்க 2 கிலோ பண்ணி? இப்போ போன வருஷம் ஒத்த நடவு தான் ஒரு நாத்து வச்சுதான் நட்டோம். அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னுமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வைக்கவே மாட்டாங்க. நடுறதுன்னா அவங்களுக்கு கஷ்டமா வரவே மாட்டாங்க போல. அப்ப அது மாதிரி சொல்லும் போது சரி அவங்க இஷ்டப்படியே விட்டுறோம் நாங்க. சரி, போன தடவை நட்டீங்களா ஒத்த நாத்து நடுவுல? அப்ப எவ்வளவு? ஒரு சுமார் ஒரு 22 தூராவது வரும் அதுல. இப்ப இதுல இது வந்து இவங்க நிறைய நாத்து வச்சு நடுறதுனால அவ்வளவு தூர் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்களுக்கு அது புரியல. அவங்க வந்து ஏன்னா அவங்க கெமிக்கலுக்காக கூட போய் வேலை செஞ்சவங்க. இப்ப இதுல ஆர்கானிக் பண்றவங்களே நாங்க 4 பேர் தான் அந்த ஊர்ல. 4 பேர் தான் பண்றோம். அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து சொந்தமாவே அவங்க வீட்டுல 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க நட்டுறாங்க. எனக்கு நான் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால நான் ஆள் வச்சு செய்யற மாதிரி சூழ்நிலை. சரிங்க, இப்போ நட்டுறதுக்கு முன்னாடி அந்த விதையாத்தி எதனா பண்றீங்களா? இல்ல, நான் சும்மா தண்ணி ஊத்துவேன், மேல மிதங்கி வரும். அந்த ஆல்ரெடி நாங்க புடைச்சிடுறேன். ஏன்னா எங்க வீட்டுல தானே வச்சிருக்கிறோம். புடைச்சிப்போம். தண்ணி ஊத்தும் போதே மிதங்கும், ஒரு பதிர் மாதிரி வரும். அதை கையால் எடுத்து போட்டுட்டு அப்படியே தொட்டி இருக்குது, தொட்டியில கட்டி. விதை நடுறது கையிலே தான்? நம்ம நாத்து விட்டுமா நாங்களே பிடிங்க நட்டுற வேண்டியது. சரி, அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணுவீங்க நீங்க? நாத்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் பொறுத்து அதாவது அது வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்து மீனாமிலும் பஞ்சகாவை அந்த மாதிரி விடுவோம். 15வது நாள் பிடிங்க நட்டு. நாத்து விட்டுறது 15வது நாள் கம்பல்சரி. 15 நாளுக்கு அண்ணாண்ட ஒரு நாள் கூட நான் எத்த மாட்டேன். கிடையாது. 15 நாளுக்கு கம்மியா என்ன பண்ணுவீங்க? ஆமா, 15 நாளைக்குள்ளதான் நட்டுருவோம். சரிங்க, அதுக்கப்புறம் நட்ட பிறகு என்ன வேலைகள் பண்ணணுமா? இல்லை உரம் கொடுக்க என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும்? நட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். நாங்க தண்ணி பாச மாட்டோம். களை முளையன்னு சொல்லுவாங்க. முளைஞ்சாலும் கூட களை முளைச்சிக்குது, பரவாயில்ல இருக்கட்டுமே. ஏன்னா பூமி அது மாதிரி, என் சூழ்நிலை இந்த பூமியோட வாட்டம் அது மாதிரி. தண்ணி கட்டினாக்கா பயிர் எடுக்காது. அதனால நட்டுட்டு அப்படியே காய விட்டுருவோம். அது எப்படி இதை வெடிக்குது பாருங்க. அது மாதிரி வெடிக்கிற சமயத்துலதான் தண்ணி 2வது கட்டுவோம். அதாவது எப்படி சொல்றது, காய்ச்சலும் அப்படி வச்சுப்போம். இப்ப இந்த நீங்க இயற்கையில பண்றீங்க, இவ்வளவு உரங்கள் குடிக்கிற உங்களுக்கும் பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் வருதா நெல்லுல கூட? வருமான்னு எனக்கு தெரியல. வர்றதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ஒரு 2 வருஷம் ஏமாந்துட்டேன் இல்லையா, அதனால நான் 15 முன்னே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. 15 நாளுக்கு ஒரு முறை நான் கரெக்டா பார்த்து, அந்த அம்மா தான் என் கூட ஹெல்ப் பண்றவங்க, அவங்க கிட்ட பார்த்தே தான் நான் எனக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்கள பார்க்க சொல்லுவேன். அவங்களும் பார்ப்பாங்க. அக்கா பூச்சி இருக்குதுக்கா, ஏதோ பூச்சியில ஏதோ உட்கார மாதிரி தெரியுதுக்கா. அதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் விடுறது இல்லை. இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு முறை விட்டேன்னா நாங்க மருந்து அதாவது மூலிகை அடிச்சிடும். சரிங்க, இப்போ எவ்வளவு மகசூல் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? வரணும் தான். இந்த ஒரு கழனிக்கு மட்டுமே எங்களுக்கு 7 மூட்டை விளையணும். மருந்து அதாவது கெமிக்கல் போடும்போது அந்த அளவுக்கு விளைஞ்சுது. இப்போ 2 தான் வருது.
2, 3 தான் வரும். எத்தனை சென்ட்டுக்கு? 25 சென்ட். 25 சென்ட்ல. இப்போ அது வந்தா ஒரு 7 அப்போ வந்தது. அதுவே இப்போ இன்னைக்கு இதுக்கப்புறம் வரும்ன்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா கெமிக்கல் வந்து அவ்வளோ நல்லது இல்லைங்களா. அது தப்பு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல மலடா மாறிடும் கழனிலாம். அதுக்கு வேணான்ற மாதிரி நாங்கள் பண்ணோம். 20 சென்ட்ல 2 மூட்டை வந்துருங்களா? வரும் 3 மூட்டை 3 மூட்டை வந்துச்சு இந்த வாட்டி. கருப்பு கவுனி இதில் 3 மூட்டை எடுத்தோம். பரவாயில்ல. சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை நடந்துட்டீங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாம் கொத்தா நடந்து தான் பாக்குறாங்க. ஒத்த நடவு தான் நட சொல்றேன். சால நடவு தான் போனோன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன். நீ வேலையை பாருன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க. சரி, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு முடியாது இல்லைங்களா. சரி, அதனால நம்ம நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க விருப்பமே என்னவோ அதை செய்யட்டும்ன்ற மாதிரி தான் பாருங்க. இந்த வாட்டி பாத்துட்டாங்க, இந்த கருப்பு கொடியில பாத்துட்டாங்க. அடுத்த வாட்டி ஒத்துழைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆகும் அவங்க. ரொம்ப நன்றிங்க.